முன்பு ஒரு காலத்தில் ஒரு மனிதன் ஒரு வலிமைமிக்க யானையை வைத்திருந்தான். அந்த யானையை கண்டு அவன் மிகவும் பெருமையடைந்தான். அவன் தன் யானையை பற்றி எல்லோரிடமும் பெருமையாக பேசுவான். அதன் வலிமையை அவன் தெரிந்து கொள்ள விரும்பினான். ஒரு நாள் அவன் ஒரு கிராமத்திற்கு சென்று அங்கிருந்த எல்லோரிடமும் தன் யானையை பற்றி பெருமையாக கூறினான். என்னுடைய யானையால் ஒரே நேரத்தில் 100 வண்டிகளை இழுக்க முடியும். அப்படி இழுக்க முடியாமல் போனால் உனக்கு நான் 1000 வெள்ளிக்காசுகளை தருகின்றேன். இதான் பந்தயம். அந்த மனிதன் சிரித்தான். ரொம்ப சந்தோஷம். போய் உன் யானையை கூட்டிட்டு வா. நாங்க 100 வண்டிய அதோட கழுத்துல கட்டுறோம். அப்புறம் பார்க்கலாம் அதால அதை இழுத்துட்டு போக முடியுதா இல்லையான்னு. அவன் உடனே சென்று தன்னுடைய யானையை அந்த கிராமத்திற்கு அழைத்து வந்தான். அங்கு நடந்து கொண்டிருப்பதை ஒரு கூட்டம் பார்த்து கொண்டிருந்தது. 100 வண்டிகள் வரிசையாக நிறுத்தப்பட்டு முதலில் நின்ற வண்டியோடு சேர்த்து யானை கட்டப்பட்டது. அவன் அந்த யானையை சாட்டையால் அடித்தான். இப்ப மரியாதையா எழுந்துரு. இப்ப நீ எழுந்திருக்க போறியா இல்லையா? ஆனால் அந்த யானை ஒன்றும் செய்யாமல் அசையாமல் நின்ற இடத்திலேயே நின்றது. அவன் சொன்னதை செய்யவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை, அமைதியாக நின்றது. இவனுக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு காலையில வரைக்கும் இந்த யானை நல்லா தான் இருந்தது. இப்போ என்ன ஆச்சு? உன்னுடைய யானையால ஒரு வண்டிய கூட இழுக்க முடியாது. உன்னோட அன்பான யானைய சீக்கிரம் உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போ. அதான் சாதனை செஞ்சு காமிச்சிட்டீங்கல்ல, அதனால போய் ஓய்வெடுங்க. ஏன்பா இந்த யானைய நம்பி நீ இவ்வளவு வண்டிகளையும் இழுக்க இங்க வந்திருக்கியே? அதுக்கு பதிலா இந்த வண்டிகளை நீயே இழுத்துட்டு போலாம். கடைசியாக அந்த ஏழை மனிதன் தான் பேசிய தொகையை கொடுத்தான். பின்பு சோகமாக வீடு திரும்பினான். அவன் வீட்டிற்கு வந்து வெகு நேரம் அழுது கொண்டே இருந்தான். ஏன் இந்த பலசாலியான யானை என்னை இப்படி பண்ணிடுச்சு? இதை விட எவ்வளவோ கடினமான வேலையெல்லாம் ரொம்ப சுலபமா முடிச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு இப்படி எல்லாரும் முன்னாடியே என்ன அவமானப்பட வச்சிட்டியே. நான் இனிமே அதோட பேச போறதே இல்ல. பின்பு அவன் எழுந்து தன் வேலையை பார்ப்பதற்கு சென்றான். அவன் இரவில் அந்த யானைக்கு உணவு கொடுக்க சென்ற போது அந்த யானை அவனுடன் பேசியது. மாஸ்டர், இன்னைக்கு ஏன் என்ன சாட்டையால அடிச்சீங்க? இது நாள் வரைக்கும் நீங்க என்ன அடிச்சதே கிடையாது. அப்புறம் ஏன் என்ன சோம்பேறின்னு திட்டினீங்க? இந்த மாதிரி திட்டினதே இல்லை. இது வரைக்கும் இந்த மாதிரி மோசமா நீங்க நடந்துகிட்டதே கிடையாது. இத பார், நான் சொன்னபடியெல்லாம் நீ கேப்பன்னு அந்த கூட்டத்துக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் நான் உன்னை அந்த மாதிரிலாம் அடிச்சேன். ஆனா மாஸ்டர், நீங்க என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் எல்லார் முன்னாடியும் அடிச்சீங்க. இனிமே உன்னை நான் அந்த மாதிரிலாம் நடத்த மாட்டேன். நான் உன்னை அடிச்சதுக்கும் உன்னை திட்டினதுக்கும் என்ன தயவு செஞ்ச மன்னிச்சிடு. இனிமே நான் அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன். என்ன மன்னிப்பல்ல? பரவாயில்ல, நாளைக்கு நாம் அந்த கிராமத்துக்கு போறோம். அங்க போய் அங்க இருக்கிற 100 வண்டிகளையும் நான் இழுப்பேன் உங்களுக்காக. ஏன் தெரியுமா?
இனிமே நீங்க ஒரு நல்ல மாஸ்டரா இருப்பீங்கன்னு என்கிட்ட சொன்னதுனால இதை நான் செய்யறேன். இன்னைக்கு உங்களுக்கு என்ன நஷ்டமாச்சோ அதை நான் நாளைக்கு மீட்டு தருவேன். மறுநாள் காலை அந்த யானைக்கு அவன் நன்றாக உணவளித்து கழுத்தில் ஒரு மலர் மாலையை போட்டு அலங்கரித்தான். மறுபடியும் அவர்கள் அந்த கிராமத்தை நோக்கி சென்றனர். அங்கிருந்தவர்கள் மறுபடியும் அவனை பார்த்து சிரித்தனர். இன்னைக்கு உன்னோட பணத்தை இழந்துட்டு போக போறியா? இன்னைக்கு என்னுடைய யானை 100 வண்டிகளை நிச்சயம் இழுக்கும். அப்படி இழுக்க முடியாம போச்சுன்னா உனக்கு நான் 2000 வெள்ளி காசுகளை தரேன். இப்போ நீ பந்தயத்துக்கு தயாரான்னு சொல்லு. மீண்டும் அந்த 100 வண்டிகள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டன. யானை முதலில் இருந்த வண்டியோடு இணைத்து கட்டப்பட்டது. மறுபடியும் கூட்டம் வேடிக்கை பார்த்தது. என் அன்பு யானையே, உன் பலம் என்னங்கிறதை இவங்களுக்கெல்லாம் காட்ட. நீ என்னுடைய செல்ல யானையாச்சே. யானை தன் தலையை ஆட்டி நாலாபுறமும் பார்த்தது. உடனடியாக அந்த யானை தன் பலத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த வண்டிகளை இழுத்துக்கொண்டு நகர ஆரம்பித்தது. அந்த வண்டிகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஆரம்பித்த இடத்திலிருந்து கடைசி வரை நகர்ந்து கொண்டே இருந்தன. ஆஹா, எவ்வளவு அற்புதமான யானை இது! பிரமாதம்! யானை சாதித்து விட்டது. இந்த யானைய மாதிரி ஒரு பலசாலியான யானையை நாங்க இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. அந்த யானையும் மனிதனும் மிகவும் சந்தோஷமாக வீடு திரும்பினர்.